ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்னு நம்புகிறேன். இன்றைக்கி சண்டே பார்த்தீங்கன்னா காலையில் எடுத்த வீடியோ. இன்றைக்கி சண்டே காலையில் பார்த்தீங்கன்னா மீன் போய் வாங்கிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 மாதம் ஆயிடுச்சு நான்வெஜ் சமைச்சு. எப்படின்னா இடையில பார்த்தீங்கன்னா வெள்ளை அடிக்கிறதுக்கு, அப்புறம் பொங்கல், கோயில் கூட அப்படியே வரிசைக்கா ஒன்று வந்ததுனால பெருசாக நான்வெஜ் எதுவுமே எடுக்கல. சரி 3 மாதம் ஆயிடுச்சு, இன்றைக்காவது போய் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அவங்களே நல்லா தலையும் வாலும் நல்லா கட் பண்ணி அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. வீட்டில் வந்து நானும் லைட்டாக வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்ததுமே கழுவிட்டு நம்ம வந்து மீன் வறுவல் பண்ணுறதுக்கு மசாலாலாம் பிரட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மசாலா பிரட்டி வச்சுட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா எல்லாமே வறுத்து அரைச்சி போட்டு தான் நான் வந்து இன்றைக்கி மீன் குழம்பு பண்ணியிருந்தேன். நம்ம அரைப்பு எல்லாமே நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க மீன் துண்டுகள் எடுத்து குழம்புல சேர்த்துக்கலாம். கரெக்டாக ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் போதுங்க இந்த மீன் குழம்பு ரெடி ஆகிறதுக்கு. சூப்பராக ரெடி ஆயிரும் நமக்கு. ஸோ அப்படியே போட்டு கொதிச்சதுமே அப்படியே இறக்கி வச்சுட்டு இதுக்கு ஒரு ஃபைனலாக ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்தா போதும். அதுக்கு தேங்காய் எண்ணெய், கடுகு, வெந்தயம், கருவேப்பில், அப்புறம் லைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்து அப்படியே பார்த்தீங்கன்னா குழம்புல ஊற்றிருந்தேன். இது இப்படி தாளித்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா குழம்பு ரெடியானதுமே சரி ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு வந்து காலையில் இட்லி பண்ணேன் அப்படின்றதுனால மீன் குழம்பும் இட்லியும் காம்பினேஷன் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு கொடுத்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா சைட் பை சைடாக வந்து பொரிச்சு எடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ மீன் பொரிச்சுக்கிட்டும் அப்படியே சைடில் இருந்தது. மீன் குழம்பும் இட்லியும் நல்ல காம்போ இல்லைங்களா? ஸோ யாருக்கெல்லாம் அது பிடிக்கும் சொல்லுங்கள். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.